புதிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழக மருத்துவர் படையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியுள்ளார். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கல்வியில் அரசியலை புகுத்தாதீர்கள், அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி மாணவர்களின் நலன் கருதி முடிவெடுக்க வேண்டும். நமது மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம். எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த மொழியையும் திணிக்கும் பேச்சுக்கு இடமில்லை. மூன்றாவது மொழி விருப்பத்தின் அடிப்படையிலேயே தேர்வு செய்து கொள்ளலாம். சமூக மற்றும் சமூக முன்னேற்றத்தில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. மாணவர்கள் அவர்கள் விரும்பும் மொழியில் கல்வி கற்பதை புதிய கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது. அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது என்று தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழ் மொழி அழிவில்லாதது, தமிழ் கலாச்சாரம் உலகமயமானது, தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலகறிய செய்ய அரசு உறுதி கொண்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் மீது எந்த மொழியையும் திணிக்க தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கவில்லை. எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை திணிக்க தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கவில்லை. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்டு எந்தெந்த மொழிகளை கற்க மாணவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்து அதன் அடிப்படையில் அந்தந்த மொழிகளை பயிற்றுவிக்க ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும். மேலும் திமுக அரசு நினைத்தால் தமிழ் மொழியில் பட்டம் பெற்று ஆசிரியர் பணி கனவுடன் இருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு பக்கத்து மாநிலங்களின் தமிழக எல்லை மாவட்டங்களில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு கிடைப்பதையும் உறுதி செய்யலாம். எனவே கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, மாநிலங்களின் வளர்ச்சியால் நாடு பயன்பெறும், ஆனால் மத்திய அரசு மாநிலங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறது, மாநில வளர்ச்சியை தடுக்கிறது. GST மூலம் நிதி வளத்தை மொத்தமாக கபலீகரம் செய்கின்றனர், மாநில நிதியை தரம் மறுக்கின்றனர். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நம் பிள்ளைகள் படித்து முன்னேறுவதை தடுக்க பார்க்கின்றனர். படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் செல்லக்கூடாது, வேலையை அடையக்கூடாது என்று எண்ணி அப்படி செய்கின்றனர். அரசியல் செய்வது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதி தருவோம் என்று பிளாக்மெயில் செய்வோம் என்று சொல்வதற்கு பெயர் என்ன? அரசியல் இல்லையா? ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனையாக மாற்றுவது அரசியல் இல்லையா? நீங்கள் செய்வது அரசியலா? நாங்கள் செய்வது அரசியலா? PM ஸ்ரீ திட்டம் ஏற்காமல் இருப்பதால் தமிழகம் 5000 கோடி இழப்பதாக சொல்லும் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கும் வரியை தர முடியாது என்று சொல்ல ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க என பேசினார். திமுகவுக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்று ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்ய போவதாக கூறியிருந்தார். அதன்படியே கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிட்டும் தொடங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் சரியான மாற்று கிடைத்தால் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்ல மக்கள் தயார்தான் என்று நடிகை கஸ்தூரி சமூக வலைதள பதிவில் கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்ல மக்கள் தயார்தான், சரியான மாற்று கிடைத்தால் திமுக கூட்டணி ஒற்றுமையாக பண பலம் அனைத்துடன் உள்ளது, எதிர்க்கட்சியினரோ சிதறி உள்ளனர், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைத்து மக்களுக்காக ஒரே முகமாக போராடினால் மாற்றம் வரும் என்று அவர் கூறினார். தாவேக கட்சித் தலைவர் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து வெளியில் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. கட்சி மாநாடு, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்றது என 3 நிகழ்ச்சிகள் மட்டுமே அவர் வெளியில் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள். இதனால் வீட்டை விட்டும் அலுவலகத்தை விட்டும் எங்கும் செல்லாமல் அறிக்கை அரசியல் செய்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்ற விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அவர் எப்போது வெளியில் வந்து மக்களை சந்திப்பார், பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவரது கட்சி பொருளாளர் வெங்கட்ராமன் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது, உங்களை பார்க்க உங்கள் இடம் தேடி தலைவர் விஜய் வரப்போகிறார். இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் தமிழகம் முழுவதும் வரப்போகிறார். மக்களோடு மக்களாக அனைத்து இடங்களுக்கும் வரப்போகிறார் என்றார். இதன் மூலம் கட்சியை பிரபலப்படுத்த விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டம் வைத்திருப்பது உறுதியாகியுள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து மத்திய அரசுடன் தமிழக அரசு கலந்து ஆலோசனை செய்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காவிட்டால் சுமார் 5000 கோடி ரூபாய் நிதியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளதாக வரும் செய்திகள் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு இதுபோன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஷரத்துகள் பற்றி விரிவான கலந்தாலோசனை மேற்கொண்டு ஒரு சுமூக முடிவு எடுக்க வேண்டும். அதே சமயம் கல்வித்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் SSA போன்ற திட்டங்களின் நிதியை எந்தவிதமான நிபந்தனை
நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும். மாநில அரசு பொதுவெளியில் இதுபோன்ற பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி கலந்தாலோசனை செய்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், தரமான கல்வியை தான் தமிழகம் வழங்கி வருகிறது. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர மத்திய அரசு முயற்சிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை இடைநிற்றலை அதிகரிக்கும், நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது. மூன்றாவது மொழியை திணிப்பது அரசியல் சாசனம் மற்றும் மாநில உரிமைக்கு எதிரானது. இருமொழி கல்விக் கொள்கையை பின்பற்றி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இஸ்ரோ உள்ளிட்ட உயர்துறையில் பணியாற்றுகிறார்கள். மத்திய அரசு தமிழக அரசை பிளாக்மெயில் செய்வதை நிறுத்த வேண்டும். ஹிந்தி மொழியை விரும்பி கற்றுக்கொள்வதை எதிர்க்கவில்லை. மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது. ஹிந்தி திணிப்பால் 56 மொழிகள் அழிந்துவிட்டன. அதே நிலை தமிழுக்கு வந்துவிடக்கூடாது. மும்மொழிக் கொள்கை மாணவர்களிடையே அறிவாற்றலை பாதிக்கும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இருமொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்கின்றன. தமிழக மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு உடனே மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.